ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாவதாக. சங்கீதம் 89:15 வசனத்தை வாசிப்போம். கர்த்தரின் கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். கர்த்தரின் சத்தம் ராஜ கெம்பீரம் உள்ள சத்தம். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை அறியும் கர்த்தருடைய ஜனங்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த சத்தம் அவர்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். கர்த்தருடைய ஒளி அவர்கள் மேல் வீசும். அந்த ஒளியானது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற சகல இருளையும் நீக்கிவிடும். குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய படிப்பிலும், தொழிலிலும், மற்ற எல்லா பிரச்சனைகளினின்றும், சரீர பலவீனங்களினின்றும் நம்மை விடுதலையாக்கும் வல்லமையுள்ள சத்தம் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் அதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான தேவ ஜனமே, உலகத்திலே எத்தனையோ பாக்கியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்ற விசேஷித்த இந்த கிருபையானது நம்மால் அதை அறிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சத்திய வழியிலே நம்மை நடத்தி நம்மை நீதிமான்களாக்குகிறது. அவருடைய வெளிச்சம் நம் மீது பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அவர் நமக்குள்ளே அந்த வார்த்தையாக, பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் தியானிப்போம். யோவான் 15:5 வசனம் இப்படியாக கூறுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு திராட்சை செடியானது பூமியிலிருந்து சாரத்தையும் நீரையும் எடுத்து அதன் மற்ற பகுதிகளுக்கு அனுப்புகிறது. அதிலே வளருகின்ற கொடியானது ஏற்ற காலத்திலே பூத்து காய்த்து கனி தருகிறது. நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் இணைந்திருக்கிற காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே மெய்யான திராட்சை செடி, நற்குல கனிகளை தருகிற திராட்சை செடி. நாமும் அவரில் நிலைத்திருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். கனி தரும் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. நாமாக கனி தர முடியாது. அவருடைய வசனங்களை காத்துக்கொண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை பிடித்து கொண்டு, நம் ஓட்டத்தை பொறுமையாக ஓடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை கனி தரும் வாழ்க்கையாக மாறும். இன்னும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது வெளியிலே எரியுண்டு போகும். அது சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கனியற்ற வாழ்க்கை, அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வசனங்களை காத்துக்கொண்டு உபத்திரவங்கள் மத்தியிலும் பொறுமையாக நம் ஓட்டத்தை நாம் நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே கனி தரும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு கனி தரும் வாழ்க்கையும் கர்த்தரில் நிறைத்திருந்து அவருடைய வசனத்துக்கு காத்திருந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிற ஒரு பாக்கியத்தை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அருளி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். ராஜாவின் கெம்பீர சத்தமாகிய உம்முடைய திரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஜீவனும் பலனுமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவேளை இதில் கலந்திருக்கிற உடைய பிள்ளைகள் வேதம் வாசிக்க, ஜெபிக்க நேரமில்லாமல், சமயமில்லாமல் காணப்படுவார்கள். ஆனால் கர்த்தாவே, காலங்களையும் நேரங்களையும் ஆளுகை செய்கிற நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. வாழ்க்கையின் போராட்டங்களை உம்முடைய முகத்தில் உள்ள வெளிச்சம் நீக்கி அவர்களை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ வைக்க போதுமானதா இருக்கிறது என்பதை இந்த பிள்ளைகள் உணரும்படி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைப்படுவீராக. வாழ்க்கையிலே கனி தரும் வாழ்க்கையும் உம்மில் நிலைத்திருக்கிற வாழ்க்கையும் ஜனங்கள் பெற்றுக்கொண்டு மோடு வாழும் பரம ஸ்லாக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்கள் தேவைகளை சந்தி. உமக்கு ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.